Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நாம இட்லி பானை இல்லாம எப்படி ஈஸியா இட்லி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: உளுந்து 500 கிராம், அரிசி 1 கிலோ, உப்பு 1 டேபிள் ஸ்பூன், தண்ணி தேவையான அளவு. எப்பயுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அரிசி எடுக்கிற அளவுக்கு சரி பாதியா நம்ம உளுந்து எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட்டாக உளுந்து அண்ட் அரிசி இது ரெண்டையும் தனித்தனியாக ஊற வைக்கணும். மினிமம் 8 மணித்தியால் ஊற வைக்கணும். 8 மணித்தியால் ஊற வச்சதுக்கப்புறம் அதை அரைச்சி எடுத்துக்கணும். அரிசி அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி குருணையாக இருக்கும். உளுந்து அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்ல சாஃப்டாக இருக்கும். இப்போ தனியாக அரைச்ச அரிசி, தனியாக அரைச்ச உளுந்து இது ரெண்டையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இது ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் உப்பு அண்ட் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணணும். தண்ணி உங்கள் மிக்சர் திக்காக இருக்கிற அளவை பொறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி முடிக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு பதத்தில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சரி. இப்போ இதை ஒரு டிஷ்ஷை போட்டு மூடி வச்சுருங்க. ஏன்னா இதை 8 மணித்தியாலும் நம்ம புளிக்க வைக்கணும். எவ்வளவு புளிக்குதோ அந்தளவுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இட்லி மாவு ரெடி ஆகிடுச்சு. மாவு புளிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி உப்பி தான் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் புளிச்சிருச்சா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் குளிர் பிளேஸில் இருந்தால் சம்டைம் புளிக்க இன்னும் டைம் ஆகும். ஒருவேளை ஹீட்டான பிளேஸில் இருந்தீங்கன்னா குயிக்காக புளிச்சிரும். ஸோ அதை பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் இட்லி பானை இல்லாமல் இட்லி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு மைக்ரோவேவ் டிஷ்ஷை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு க்ளீனான துணியை போட்டுக்கோங்க. ஒயிட் கலர்னால் பெட்டர், பட் ஒயிட் கலர் இல்லாட்டி சாயம் வராத மாதிரி ஒரு துணியை இப்படி போட்டுக்கோங்க. இப்போ நாம் இட்லி செய்கிறதுக்கு ரெடியாக வச்சுருந்த மாவை அதில் போட்டுக்கணும். அடுத்து ரைஸ் குக்கரில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறமா குக்குன்னு ப்ரெஸ் பண்ணி தண்ணியை நல்லா பாயில் பண்ணுங்கள். இப்படி தண்ணி நல்லா கொதிச்ச அப்புறம் ரைஸ் குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு மைக்ரோவேவ் டிஷ்ஷை அதுக்குள்ளே வச்சு மூடிட்டு அகெயின் ரைஸ் குக்கரை ஆன் பண்ணுங்கள். இதை செய்கிறப்ப கைக்கு க்ளவுஸ் போட்டுக்கோங்க. அப்படி இல்லாட்டி ரொம்ப கவனமாக நிதானமாக செய்யுங்க. பிகாஸ் சுடு தண்ணியில் நம்ம இதை செய்கிறதுனால கையில் படுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆஃப்டர் 10 மினிட்ஸ் ரைஸ் குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் ஆவி பறக்க இட்லி ரெடி. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி தெளித்தா ஈஸியாக இது கலண்டு வரும். இதை இன்னொரு டிஷ்ஷில் வச்சு ஃப்ளிப் பண்ணிவிட்டு வெட்டுனா இட்லி ரெடி. நாம் இட்லி பானை வாங்க முடியாத ஏதாவது ஒரு கண்ட்ரியில் இருக்கோம், நமக்கு இட்லி சாப்பிடணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சுன்னா அந்த டைம் நீங்கள் இந்த மாதிரி மைக்ரோவேவ் டிஷ்ஷை யூஸ் பண்ணி ரைஸ் குக்கரில் இட்லி செய்யலாம். இப்போ இன்னொரு மெத்தட் இருக்குது. அது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரை எடுத்துக்கோங்க. அதில் துணி ஒன்று போட்டுட்டு இட்லி மாவை இதில் போடுங்க. இப்போ ஒரு பேனில் தண்ணி கொஞ்சம் வச்சு அதை நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அதுக்கு மேலே இதை வச்சு மூடி விடுங்க. ஒரு 10 நிமிஷத்தில் கேஸ் குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு இதை திறந்து பார்த்தீங்கன்னா சுட சுட ஆவி பறக்க இட்லி ரெடி. இப்போ இதை ஃபர்ஸ்ட் மெத்தடில் பண்ண மாதிரியே கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு இன்னொரு பிளேட்டில் வச்சு ஃப்ளிப் பண்ணிவிட்டு வெட்டுங்க.
இப்போ சுட சுட இட்லி ரெடி. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இது ரெண்டுமே ரொம்ப ஈஸியான மெத்தட்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 10 நிமிஷத்தில் நீங்கள் இட்லி பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் என் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். Eat good and feel good.